ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மும்பை ஃபேமஸ் ஈஸி சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை பார்க்கலாம் வாங்க. இது ஈஸியான சிக்கன் தான் பண்ண போகிறோம். அதில் தேங்காய் ஒன்றும் சேர்க்கலை. சிக்கன் வந்து குழம்பு கிரேவி பண்ண போகிறோம். இது வந்து ஈஸியாக வைக்கலாம். இந்த பேச்சுலர் பையங்களுக்கெல்லாம் இது ஈஸியாக இருக்கும். இது சிக்கன் இருக்குது, 1/2 கிலோக்கு மேலே இருக்குது. அதுக்கு நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸில் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். 4 தக்காளி பழம் மீடியம் சைஸு. பின்ன பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 4 மிளகாய் எடுத்திருக்கேன், கீரி போட்டிருக்கேன். இது லாஸ்ட்டில் கொத்தமல்லி போடுறதுக்கு. பின்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஒரு கரண்டியில் வந்து ஸ்பூனில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது மல்லிப்பொடி, வத்தப்பொடி, கரம் மசாலா பொடி, தனியா மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, கரம் மசாலா பொடி, உப்பு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் இருக்குது. இது வந்து பச்சையாக தான் எல்லாம் போடணும். போட்டு குக்கரில் ஒரு விசிலில் எடுக்கணும். இப்போ நான் அது போடுறது காமிக்கிறேன். இந்த சிக்கன் இதில் போடணும். சிக்கனை இதில் போட்டுட்டு குக்கரில் போடுங்க. சிக்கனை போட்டுட்டு இந்த வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயம் எல்லாமே பச்சையாக தான் போடணும். வெங்காயம் பச்சையாக போட்டாச்சு. பச்சை மிளகாய், தக்காளி பழம், போடுங்க. தக்காளி பழம் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல, மஞ்சப்பொடி, வத்தல் பொடி, கரம் மசாலா பொடி, மல்லிப்பொடி, இந்த 4 மசாலாவையும் அதில் பச்சையாகவே போட்டுடணும். பின்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அதில் போட்டுட்டு, உப்பு இது ஒரு சின்ன கரண்டிக்கு போட்டிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதில் எண்ணெய் வந்து ஒரு சின்ன நம்ம குழம்பு கரண்டி இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு கரண்டி கணக்கு வச்சு ஊற்றிடுங்க. இப்போ கையை வச்சு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கணும். இது வந்து எவ்வளோதான், இதில் தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். அந்த சிக்கனில் உள்ள தண்ணியே போதும். அதனால் இதில் விசில் வச்சு ஒரு விசில் எடுக்கணும். உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க, உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் ஏற்றி வச்சிட வேண்டியதான். குக்கரை மூடி வச்சு ஒரு விசில்
தக்காளி பழத்தில் உள்ள தண்ணி, சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாமே சேர்ந்து இதில் வந்து போதும். எடுத்த பிறகு நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இப்போது ஏற்றியாச்சு, விசில் வச்சாச்சு. ஒரு விசிலில் எடுத்த பிறகு நான் காமிக்கிறேன். இப்போது இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். கேஸை ஃபாஸ்ட்டில் வச்சு ஒரு விசில் எடுக்கணும். ஒரு விசிலில் வெந்துடும். வெந்த பிறகு நான் காமிக்கிறேன், திறந்து காமிக்கிறேன். ஃபுல் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுக்கணும். நம்ம வந்து ஒரு சிட்டியில் வச்சுருந்தோம்ல, ஆயிட்டுது. இப்போ அதை எடுத்துட்டு பார்க்கலாம். நல்லா வந்துட்டு இப்போ நான் ஹையில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. நான் அரை கிளாஸ் தண்ணி இப்போ தான் ஊற்றிட்டேன். அரை கிளாஸ் தண்ணி விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். வெந்துட்டு சிக்கன்லாம் வெந்து நல்லா இதாகிட்டு, இப்போ நான் அது கூட வந்து சாப்பாடு வந்து ஜீரா ரைஸ் பண்ணியிருக்கிறேன், பின்ன ரொட்டி பண்ணியிருக்கிறேன். அதுக்கு இன்றைக்கி இது கூட தான் பண்ணியிருக்கிறேன். ரெடி ஆகிட்டு சிக்கன் மசாலா, ஈஸி சிக்கன் மசாலா, பேச்சுலர்லாம் சீக்கிரமாக பண்ணுற மாதிரி ஒரு சிக்கன் மசாலா பண்ணியிருக்கேன். குழம்பு கிரேவி, அது கூட வந்து ரொட்டி, ஜீரா ரைஸ், பின்ன இது வந்து சலாடு மாதிரி பண்ணியிருக்கேன். தயிர் பச்சடி பண்ணுவாங்கள்ல, இது வந்து எலுமிச்சம்பழம் பச்சடி பண்ணியிருக்கேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.